வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தின் பிரகாரம் ஒரு பிராமணனானவன் எதை செய்ய வேண்டுமோ, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நமது சேனலிலே தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். முதல்ல ஒன்று நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, மொத்தமே இந்த உலகத்தில் 4 வர்ணக்காரர்கள் தான். இந்த 4 வர்ணக்காரர்கள் யார் யாருனாக்கா, பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன். இந்த 4 தான். இவா எல்லாருக்குமே சாஸ்திரங்கிறது பொது தான். 4 பேருக்கும் சாஸ்திரம் தர்மங்கிறது பொது. ஆனால் பிராமணனுடைய கர்மாக்கள் தனி, க்ஷத்ரியன் அவனுடைய கர்மாக்கள் தனி, அதே மாதிரி வைசியன் அவனுடைய கர்மாக்கள் தனி, சூத்திரன் அவனுடைய கர்மாக்களும் தனி. என்ன கர்மாக்கள் தனி? நீங்கள் என்ன வேத சாஸ்திரம் எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறேன், அப்புறமா கர்மாக்கள்னா தண்ணின்றல அப்படின்னு எல்லாரும் சந்தேகம். அது என்னன்னா, கர்மாக்கள் என்பது பிராமணன் நித்தியப்படி செய்யக்கூடிய கர்மாக்கள் என்னென்னா, சந்தியாவந்தனம், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய, அதாவது க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன், பிராமணன் 4 பேருக்குமே அவன் தான் சொல்லணும், நல்வழிப்படுத்துறது. க்ஷத்ரியனுடைய வேலை என்ன? இதான் கர்மா. நாட்டு மக்களை நல்லபடியாக காப்பாற்றணும், அது க்ஷத்ரியனுடைய கர்மா. வைசியன் என்ன? ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அதை ஓரளவுக்குத்தான் விலையை ஏற்றி வைத்து விற்க வேண்டும், அது அவனுடைய கர்மா. சூத்திரனுடைய கர்மா என்ன? 3 பேரும் என்ன சொல்கிறோன்னா அதை கேட்கணும், அது அவனுடைய கர்மா. இதுதான் கர்மாங்கிறது. மற்றபடி சாஸ்திரம் அத்தனையும், விதிகள் அத்தனையும் ஒன்று தான். ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆனி மாதம் 21ஆம் நாள் 5/7/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், சர்வத்திர அமாவாசை. இந்த சர்வ அமாவாசையாக இருக்கிறதுனால எல்லாரும் இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது பித்ருக்களை, முன்னோர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய ஆசியையும் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற வேண்டிய நாள். ஆனால் அதே சமயம் இந்த அமாவாசை என்பது இருட்டு நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர, மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக எக்காலத்திலையும் செய்யக்கூடாது. அமாவாசை தினம் எப்போ வந்தாலும் செய்யக்கூடாது. ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே, தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் 5/7/2024. சூரிய உதயம் காலை 5:58 அயனம் உத்தராயணே, ருது கிரேஷ்ம ருத்தோ, மாசமானது ஜேஷ்ட மாசே, ஆனி மாதம் மிதுன மாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை, திதியானது அமாவாஸ்யாம், அமாவாசை திதி 57 நாழிகை 52 வினாடி, பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 5:07 வரை, அதன் பிறகு சுக்லபக்ஷ வளர்பிடை ஆஷாட சுத்த பிரதமை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது அமாவாஸ்யாம், அமாவாசை திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப்பிறவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராயமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாஸ்யாம், அமாவாசை திதி.
அதாவது நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் நமது பித்திருக்கள் முன்னோர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்திருக்கர்மாக்களே வருஷா வருஷம் நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி செய்துமே ஆனால் நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வரும். இன்றைய வாசனமானது மிருகவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 58 நாழிகை, பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இன்றைக்கி அமாவாசையாச்சே, பிறந்த நாள் கொண்டாடலாமா? இந்த ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாருக்கும் வரும். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆனி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். பிறந்த நாள் வேற, அமாவாசை வேற. இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடலாம்? விசாரமாக கொண்டாடலாமா? கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. சாதாரணமாக கொண்டாடலாம், ஏன்னா அமாவாசையாக இருக்கிறதுனால. ஏன் நாம் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடக்கூடாது. இதை நன்றாக உங்களது வாழ்க்கையிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சர்வ அமாவாசை பிண்டபித்து. இன்றைய ராகு காலமானது காலை 10 மணி 28 நிமிடம் முதல் 11 மணி 58 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 2 மணி 58 நிமிடம் முதல் 4 மணி 28 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 28 நிமிடம் முதல் 8 மணி 58 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம், சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5 மணி 30 நிமிடம் 30 வினாடி முதல் காலை 11 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11 மணி 25 நிமிடம் முதல் மாலை 5 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5 மணி 20 நிமிடம் முதல் இரவு 11 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11 மணி 15 நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.